ஹாய். நீங்கள் ஒருத்தரோட பழகுறீங்களா? ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் அது ஃப்ரெண்ட்ஷிப் அளவான ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது அன்பு அளவாக இருந்ததுன்னா அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். அளவுக்கு அதிகமாக போகும்பொழுது அது பாசமாக மாறி நாளைக்கு பிரிவை ஏற்படுத்துறது கூட அது வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே பாசம்தான் நம்மளை பிரிக்குமே தவிர அன்பு என்றைக்குமே பிரியாது. அன்பு எப்போவுமே எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு நினைக்கும். அதுவே அந்த அன்பு அதிகமாகி பாசமாக மாறும்பொழுது எங்கே போனாலும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அது பழிவாங்கிற எண்ணத்தில் இருக்கும். ஆனால் அன்பு எப்போவுமே நல்லா இருக்கட்டும், பரவாயில்ல, போகட்டும் அப்படின்னு ஒரு பிரிவே வந்தாலும் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் அந்த அன்புக்கு இருக்குது. அதுவே பிரிவு ஏற்படும் போது இந்த அளவுக்கு அதிகமான அன்பு பாசமாக மாறி அந்த பாசம் என்னன்னா அந்த பிரிவை ஏற்றுக்காது. அதுவே ஒரு அடிமையாக ஆக்கிறதுக்கும் வழி இருக்குது. அதனால் அந்த அளவுக்கு அதிகமான அன்பு வைக்காதீங்க யார் மேலேயும். அளவுக்கு அதிகமான அன்பு வைக்கும்போது தான் பாசம்னு ஒன்று பிரிவுன்னு ஒன்று ஏற்படும். அன்போடு எப்போவும் இருந்தீங்கன்னா பிரிவு ஏற்படவே ஏற்படாது. என்றைக்குமே பிரிவே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழலாம். நன்றி, வணக்கம்.